கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000க்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த நெட்வொர்க் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னாக்கா, சைனா தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேஸாக சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஆனால் இந்த வியாபாரத்தில், இந்த நேரடி வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு மேலே இருந்தவர். இன்றைக்கி அவருடைய தொழில் வந்து அந்த துறையை சார்ந்த அவருடைய நெட்வொர்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 50-60 நாடுகளுக்கு மேலே அவருடைய வியாபாரம் வந்து பறந்து விரிஞ்சிருக்கு. ஆனால் அவர் இல்லை இன்றைக்கி. அப்போது ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு உடனே பைசா வருது. நிறைய பேர் என்னன்னாக்கா இன்றைக்கி சேர்ந்தால் நாளைக்கு எவ்வளோ பைசா வரும். இட்ஸ் நாட் அ நெட்வொர்க். ஓகேங்களா? ஒரு லாங் பீரியடில் கம்பெனி, எந்த ஒரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பேக்கெட்லேருந்து பைசா எடுத்து கொடுக்குறதில்ல. பொருள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து டைல்யூட் ஆகணும். ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க, அந்த பொருள் வந்துட்டு டைல்யூட் ஆகணும். சேல்ஸ் ஆனால் தான் அந்த கம்பெனிக்கு வந்து டர்ன் ஓவர் ஆனதான் பைசா. அப்போ அதுக்காக தான் கொடுக்குறாங்க. அப்போது இதில் ஒரு கடை வச்சுருக்கீங்க, அந்த கடை டெய்லி காலையில் நீங்கள் தான் திறக்கிறீங்க, டெய்லி நீங்கள் தான் மூடுறீங்க. 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் தொடர்ந்து அதே நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். ஆனால் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நானே விட நேயர்களுக்கு LVR சிவகுமாரின் உற்சாகமான வணக்கங்கள். லாஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி. முழுக்க எல்லாமே என்னுடைய கருத்துக்கள் மட்டுமே. என்ன காரணம்னாக்கா, நிறைய எங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கேட்க நிறைய பேர் வந்துட்டு ஃபோனில் பேசினாங்க, நிறைய பேர் வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு நேரில் பார்க்குறப்ப பேசுனாங்க. அதுக்காக வேண்டி இந்த எபிசோட் பேசணும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் எபிசோட் பேசியிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ நிச்சயமாக வந்துட்டு அந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கு நம்புகிறேன். இந்த எபிசோட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு துறைக்கும் வந்து சில வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகள்னால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வார்த்தைகளை கொண்டு பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக அந்த நெட்வொர்க் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த நெட்வொர்க் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னாக்கா, சைனா தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேஸாக சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இந்த சைனா ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு அதை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு. ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் வந்துட்டு இதை ஆரம்பிச்சதான் வந்துட்டு ஒரு கருத்து இருக்குது ஆக்சுவலாக. இப்போ சைனா ஃபேமிலி ட்ரீ அப்படின்னாக்கா வந்துட்டு நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபேமிலி எடுத்துக்கலாம். ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க அப்படின்னாக்கா, ஹஸ்பண்ட் கூட அவங்களுடைய கூட பிறந்தவங்க யார் யார், அவங்களுடைய பேரண்ட்ஸு, அப்புறம் அவங்க எங்கெல்லாம் வந்து அவங்க மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய குழந்தைங்க யாரெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி மதர் அம்மா சைடில் வந்துட்டு யாரெல்லாம், அவங்களுடைய சிஸ்டர்ஸ் யார், பிரதர்ஸ் யார், அவங்க எந்தெந்த ஊரில் இருக்காங்க, அவங்க பேர் என்ன, அவங்களுடைய குழந்தைகள். இப்படி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபேமிலியில் தே ஹேவ் எவ்ரி ஃபேமிலி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி வந்துட்டு தே ஹேவ் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ட்ரீ. ஸோ இந்த ஃபேமிலி ட்ரீ தான் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பலம். நம்மலாம் வந்துட்டு அந்த மாதிரி யாருமே நம்ம பண்ணுறதில்ல. கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னாக்கா, எப்பயுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பலம் நமக்கு. அது இந்த வியாபாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யோசித்து பார்த்து நீங்கள் வந்துட்டு வரைஞ்சி பாருங்கள், நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் உங்களை சுற்றி இருக்கும். கொஞ்சம் அப்படியே இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸு, அவங்களுடைய குழந்தைங்க, உங்களுடைய பேரண்ட்ஸு, நீங்கள் மேரேஜ் பண்ண வந்துட்டு விமென்ஸ் இருந்தாங்கனாக்கா விமென்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸு, மென் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸு, இப்படி கொஞ்சமாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய நெட்வொர்க்கே உருவாகும் ஆக்சுவலாக. இதுதான் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நெட்வொர்க்கில் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன் ஆக்சுவலாக. ஒன்று வந்து டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க்லேருந்து டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறது வந்துட்டு குரூப்புன்னு சொல்லுவாங்க, டீம்னு சொல்லுவாங்க. தென் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்கிற ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, லீடர்னு சொல்லுவாங்க, டீம் லீடர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் சொல்கிறது. அப்புறம் லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. லெக் அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த பிஸ்னஸில் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறீங்களோ இட்ஸ் கால்ட் லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டெக்னிக்கல் வேர்டு தான், ஒன்றும் இல்லை. சில ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, சில இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டைரக்ட் லெக் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, வித்து, வைடு, டெப்த்து, டீப்பு, அப்லைன், இப்படி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. டவுன் லைன், மென்டர், கோச், ஆக்டிவ் லைன், இன்ஆக்டிவ் லெக்கு, ட்ரெயினர், கவுன்சிலிங், ஆக்டிவிட்டி கேலண்டர், மந்த்லி ட்ராக்கர், இப்படிங்கிற மாதிரியான சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி அந்த நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றும் கற்றுக்க அந்த லேர்னிங் ஆட்டிடியூடில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இப்படி தெரிஞ்சுட்டு வரப்போ நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் ரொம்ப அற்புதமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்றைக்கி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பிஸ்னஸில் வந்துட்டு நீங்கள் பைசா நிறைய எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்றேன். அப்போ அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா வித் அண்ட் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க.
வித் அண்ட் டெப்த்னாக்கா இந்த வியாபாரத்தில் நீங்கள் நேரடியாக அறிமுகப்படுத்தக்கூடிய எல்லாருமே வித் வைட் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் உங்களுடைய நேரடியான விநியோகஸ்தர்கள், டைரக்ட் உங்களுக்கு நேரடியாக நீங்கள் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய பர்சன்ஸ். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு மெத்தடில் வந்துட்டு ஒரு 6-7 மெத்தட் இருக்குது. அதில் ஒவ்வொன்றில் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசைன் பண்ணியிருப்பாங்க. சில கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எத்தனை ஸ்பான்சர்ஷிப் பண்ணாலும் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. சிலதில் வந்துட்டு ஒரு 6 பேர் பண்ணலாமா, சில 4 பேர், சில 2 பேர். இப்போ ஒவ்வொரு கம்பெனி ஒரு மாதிரி மாடல்லாம் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இப்போ திரும்பி அதை பற்றி நம்ம நிறைய பார்க்காம, இப்போ நீங்கள் நான் என்னோட சஜஷன்னாக்கா நீங்கள் எத்தனை வித்து உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அத்தனை வந்துட்டு வித்து நீங்கள் நிறைய ஓப்பன் பண்ணுறப்போ என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த வித்து அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட், நிறைய பைசா உங்களால் சம்பாதிக்க முடியும். அதுக்கடுத்து இந்த டெப்த் அப்படிங்கிறது, அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஏன்னு வச்சுட்டாக்கா, ஓகேங்களா, நீங்கள் ஏ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கீழே வந்துட்டு இல்லை நீங்கள் வந்துட்டு யூன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு கீழே ஏன்னு ஒரு நண்பர் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுறீங்க. ஆனந்த்னு ஒருத்தர் இருக்காருன்னா ஆனந்து கீழே பாலுன்னு வருவார், பாலு கீழே சந்துருன்னு ஒருத்தருவார், சந்துரு கீழே தினேஷ்னு ஒருத்தருவார், தினேஷ் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்திராஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு கீழே வராங்க. இது டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்படி போகிறது வந்துட்டு வித்து, இது கீழே போகிறது டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வித்து அண்ட் டெப்த். அப்போ இந்த வித்து வந்துட்டு அதிகமாக இருக்கிறப்போ உங்களுக்கு ப்ராஃபிட், நிறைய பணம், நிறைய பைசா சம்பாதிக்கலாம். டெப்த்து போக போக பார்த்தீங்கன்னா செக்யூர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பாதுகாப்பு. ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தோட வந்துட்டு வேர் வந்துட்டு எவ்வளோ கூட வந்துட்டு உங்களுக்கு கீழே நல்ல டெப்த்து கீழே வேர் போகுதோ அந்தளவுக்கு மரம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. வேர் கீழே போய் இந்த வேர் நல்லா படர்ந்து இருந்துச்சுனாக்கா அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங். இந்த பழைய நிறைய ஆழமரங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா ஏகப்பட்ட விழுதுகள் விட்டுருக்கும். வேர் பார்த்திங்கனாக்கா பிரம்மாண்டமாக வேர் கீழே போயிருக்கும். ஆக்சுவலாக நல்லா ஊன்றி கவனித்து பார்த்தோன்னா அடியிலேருந்து பார்த்தோன்னாக்கா அவ்வளோ வேர் கீழே போயிருக்கேன் ஆக்சுவலாக. அப்போ அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பிஸ்னஸ் என்ன உங்களுக்கு அந்த மரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுடைய நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, வரக்கூடிய லாபம் நீங்கள் வந்து சார்ந்த நிறுவனத்துலேருந்து வரக்கூடிய பைசா இருக்கு இல்லைங்களா, அந்த பைசா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 100 ரூபா வந்துட்டு இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. அந்த 100 ரூபாவில் வந்துட்டு 70%, 70 ரூபா உங்களுக்கு வருது, 30 ரூபா உங்கள் டீமில் இருக்கவங்களுக்கு போகுதுனாக்கா இது ஒரு மெத்தடு. ஓகேங்களா? 70 ரூபா உங்களுக்கு வருது, 30 ரூபா உங்கள் டீமில் இருக்கவங்களுக்கு போகுது. இது வந்து ஏன்னு ஒரு சினாரியோ வச்சுக்கோம். பி சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 30 ரூபா உங்களுக்கு வருது, 70 ரூபா உங்கள் டீமில் போகுது. இப்போ இந்த ஏ சினாரியோ பி சினாரியோ எது உங்களுக்கு பிடிக்கும்? பொதுவாக ஏ சினாரியோ பிடிக்கும். என்ன காரணம்? அதில் எனக்கு பைசா எனக்கு அதிகமாக வருது. இன்னொன்று சி சினாரியோன்னு எடுத்துக்குவோம். இந்த சி சினாரியோ பார்த்தீங்கன்னாக்கா 50% உங்களுக்கு வருது, 50% உங்கள் டீமுக்கு போகுது. ஏபிசி இப்போ 3 சினாரியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 3ல் உங்களுக்கு எது பிடிக்கும்? உங்களுக்கு ஏதா பிடிக்கும், ஆனால் உங்கள் டீமுக்கு பி பிடிக்கும். ஆனால் நியூட்ரல் அப்படின்னாக்கா 50-50 அப்படிங்கிறது. அப்போ தான் வியாபாரம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து உங்களுடைய பிஸ்னஸ் கோச், நீங்கள் இந்த வியாபாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இந்த டீம் கொண்டு வரப்போ இதெல்லாம் வந்து கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. அப்போது நம்மளை சார்ந்து நம்ம டீமில் வரவங்களும் பணம் நிறைய சம்பாதிக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம இந்த வியாபாரம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு நான் வந்துட்டு தெரிந்த 2 நபர்கள் உங்களுக்கு வந்துட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு அமெரிக்காவில் இருந்த நபர் அவர். இன்றைக்கி அந்த நபர் இல்லை, இன்றைக்கி இறந்துட்டார் அவர். ஆனால் இந்த வியாபாரத்தில் இந்த நேரடி வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு மேலே இருந்தவர். இன்றைக்கி அவருடைய தொழில் வந்து அந்த துறையை சார்ந்த அவருடைய நெட்வொர்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 50-60 நாடுகளுக்கு மேலே அவருடைய வியாபாரம் வந்து பறந்து விரிஞ்சிருக்கு. ஆனால் அவர் இல்லை இன்றைக்கி. அவர் குழந்தைங்களும் இல்லை ஆக்சுவலாக. அவங்க ஒய்ஃபே இறந்தாச்சு. இப்போ அவங்களுடைய பிளட் ரிலேஷன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த இன்கம் வந்துட்டு அந்தந்த கண்ட்ரிலேருந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நினச்சி பாருங்கள், ஆக்சுவலாக எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பிஸ்னஸ் பாருங்கள். இது பேர் தான் இட்ஸ் கால்ட் லெகசின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு உடனே பைசா வருது. நிறைய பேர் என்னன்னாக்கா இன்றைக்கி சேர்ந்தால் நாளைக்கு எவ்வளோ பைசா வரும். இட்ஸ் நாட் அ நெட்வொர்க். ஓகேங்களா? ஒரு லாங் பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்னுடைய வந்துட்டு இந்த துறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் இன்கம் வந்துட்டு ஒரு 150 ரூபா அது வந்திருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு 500, 600, அப்புறம் ஒரு 1000, அப்புறம் 2000, இப்போ 3000, 5000, இப்படி கிராஜுவலாக வந்துட்டு க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்துட்டு சரியான வளர்ச்சி. நீங்கள் ஒருவேளை வந்துட்டு ஓவர் நைட்டில் நிறைய பணம் வந்ததுனாக்கா ஒருவேளை இந்த நெட்வொர்க்கில் நிறைய பேர் நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. நல்ல ஒரு நாலேஜபிள் பீப்புள் உடனே பைசா வந்துச்சுனாக்கா அது நேர்மையான பணம் கிடையாது ஆக்சுவலாக. ஓகேங்களா? இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் டைரக்ட் செல்லிங்கில் பணம் எங்கேருந்து வருது? நம்ம ஏற்கனவே நிறைய எபிசோட் அதை பற்றி பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் மிடில் போடுற அந்த 50-70% பைசா இங்கே டைரக்ட் செல்லிங்கில் கம்பெனி தென் கன்சியூமர். ஸோ நோ மீடியேட்டர்ஸ். அந்த கன்சியூமர் இங்கே ப்ரோசியூமராக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த மீடியேட்டர்ஸ் யாரெல்லாம் என்ன வேலை செஞ்சாங்களோ அந்த வேலை இவர் செய்கிறாரு. அதனால் அந்த பைசா அவருக்கு வருது, அவருடைய நெட்வொர்க்குக்கு வருது. தட்ஸ் இட். இப்போ கம்பெனி எந்த ஒரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பேக்கெட்லேருந்து பைசா எடுத்து கொடுக்குறதில்ல. பொருள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து டைல்யூட் ஆகணும். ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க, அந்த பொருள் வந்துட்டு டைல்யூட் ஆகணும். சேல்ஸ் ஆனால் தான் அந்த கம்பெனிக்கு வந்து டர்ன் ஓவர் ஆனதாக பைசா. அப்போ அதுக்காக தான் கொடுக்குறாங்க. அப்போது இதில் ஒன்று அந்த வித்துன்னு சொன்னது உங்களுக்கு ப்ராஃபிட்டு, டெப்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செக்யூர்டு. இதுக்கு அடுத்து வந்துட்டு முக்கியமாக சொல்கிறது இந்த லீடர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபரிங் ரொம்ப முக்கியம்.
நீங்கள் இந்த வியாபாரத்தில் இந்த தலைமைத்துவத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் குறைந்தபட்சம் அதை என்ன சொல்லுவாங்கன்னா 1:7 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 7 பேர் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஒரு லெக்கில் ஒரு ஒரு இதில் வந்துட்டு ஒரு அணியில் ஒரு 7 பேர் 1/1 வராங்கனாக்கா, அந்த 7 பேரில் யாராவது ஒருத்தருக்காச்சும் வந்துட்டு இந்த லீடர்ஷிப் நாலேஜ் இருக்கும். அந்த பர்சன் யாருன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி உங்களுடைய தலைமைத்துவத்தை நீங்கள் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு தயாராக இருக்கணும். அப்போ இந்த வியாபாரம்லாம் பெரிய அளவுக்கு வளரும். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு சொன்னார் இல்லையா, இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சார்ந்தவர், அது தமிழ்நாட்டை சார்ந்தவர். அவர் இந்த வியாபாரத்தில் ஒரு 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபுல் கமிட்டடாக பிஸ்னஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிஸ்னஸை டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. ஆனாலுமே அந்த இன்கம், அந்த லெகசின்னு சொல்லக்கூடிய ராயல்ட்டி இன்கம் வந்துட்டு அந்த தலைமுறை வருமானம், இந்த தலைமுறை வருமானம் அந்த அடுத்தடுத்த குடும்பம் அவங்களுடைய தலைமுறைக்கு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, ஸ்டில் வந்துட்டு தே ஆர் என்ஜாயிங் த பிஸ்னஸ். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த வியாபாரத்தை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ நீங்கள் செஞ்சு அதில் தலைமைத்துவத்தை நீங்கள் எவ்வளோக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு லாங் டேர்மில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்களே தொடர்ந்து செய்கிறீங்கனாக்கா இட்ஸ் கால்ட் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். ஒரு கடை வச்சிருக்கீங்க, அந்த கடை டெய்லி காலையில் நீங்கள் தான் திறக்கிறீங்க, டெய்லி நீங்கள் தான் மூடுறீங்க. 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் தொடர்ந்து அதே நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். ஆனால் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் நீங்கள் செஞ்சு உங்களுக்கு கீழே வந்து லீடர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபரிங் கண்டுபிடிச்சி அந்த லீடர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நீங்கள் இது வந்துட்டு எப்படி பண்ணணும்னாக்கா டெப்த்லையும் இருக்கணும், வித்லையும் இருக்கணும். ஆழ அகல உழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ உழுவணும், அகல உழுவணும்னு சொல்லுவாங்க உழவுல இல்லையா. அதே மாதிரி இங்கே நீங்கள் வித்துலையும் நிறைய லீடர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், டெப்த்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு 5லிருந்து 10 வருஷத்தில் உங்களால் மேக்கிங் பென்டி ஆஃப் மணி, பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீஸ் ஆஃப் மைண்ட், பென்டி ஆஃப் மணி. ஏன்னா நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் வாழணுன்னாக்கா ஒரு பெரிய நெட்வொர்க்கை நம்ம வந்து உருவாக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் இந்த வித் அண்ட் டெப்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் சும்மா எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா ஒரு டச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இது ஒன்று நம்ம டீப்பாக பேசினா நிறைய ஒரு 2-3 மணி நேரங்கள் பேச முடியும். ஆனால் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன் எல்லாமே. இன்னும் மேற்கொண்டு ஏதாச்சும் தகவல் இருந்துச்சுனாக்கா நீங்கள் சேட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் நமக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000த்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.